KL 3-digit chart. Disclaimer: this channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose. Learning purpose only. ஸோ நாளைக்கு 27/7/2024 நம்ம கேஎல் சார்ட்டில் பார்க்கலாம். நம்ம வச்சுருக்க சார்ட்டில் டோட்டல் அது என்ன டோட்டல்னால் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் இங்கே அடிக்கிற ரிசல்ட் நம்ம டோட்டல் பண்ணுறாங்க. பாருங்கள், இன்றைக்கி நேற்றுக்கு 9 அப்படியே பக்கத்தில் 10. இதனால தான் இந்த சார்ட் வச்சு நம்ம எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். நேற்றையும் மெத்தட் ஜஸ்ட் இந்த கிராஸில் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு அப்படியே வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே இப்படி ஸ்ட்ரைட்டில் பார்த்தாலும் 11 குறைச்சிங்கன்னா 10, இங்கே 9. அப்போ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது? 11 வந்துடுச்சு, 10 வந்துடுச்சு, 9 வந்துடுச்சு. இதுக்கு அடுத்து என்ன இருக்குது? 12. ஸோ இங்கே 13 இண்டிகேட் ஆகி வச்சுருக்கு. அதனால் நாளைக்கு 12க்கு சான்ஸ் இருக்குது. அப்போ சார்ட் வச்சுருக்கணும், ட்ரை பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக இங்கே வந்துடும். நாளைக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. புதுசாக பார்க்குறவங்க சார்ட்டில் நமக்கு டோட்டலில் தான் கான்செப்ட்டு. டோட்டல்னால் இங்கே பாருங்கள் 802 இருக்குது, பக்கத்தில் 10 போட்டிருக்கேன். 8 + 0 + 2 மூணுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 8 + 2 10. ஸோ 10. இங்கே பாருங்கள் 801, 8 + 0 + 1, 8 + 1 9. இது மாதிரி நமக்கு கிடைக்கிற நம்பரை வச்சு நம்ம சார்ட்டை மேக் பண்ணியிருக்கோம். இப்படி 3 டிஜிட் மாதிரி இந்த மாதிரி கிடைக்கிறது ப்ளஸ் பண்ணி நம்ம கூட்டினீங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு கூட்டல் தெரிஞ்சால் போகும். கூட்டல் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். 100 எங்கே கூட்டினா 200, 200 எங்கே கூட்டினா 400. அவ்வளோதான். அந்த கணக்கு மாதிரி இந்த சார்ட்லேயும் அதோட ரொம்ப கம்மியான நம்பரை கொடுத்து நம்ம கூட்டிகிட்டு ஜஸ்ட் ஒரு 3 நம்பரை கூட்டுறோம். கிடைக்கிறதெல்லாம் மொத்தம் 27 டோட்டல் கிடைக்கும். 3 டிஜிட்டுக்கு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா. ஸோ அதை இந்த சார்ட்டில் போட்டாச்சு. இந்த கலர்லாம் என்னென்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மந்த்து கலர் ஆல்மோஸ்ட் இந்த மந்த் முடிய போது பிளாக். போன மந்த்து ஜூனுக்கு நம்ம ரெட்டு கொடுத்துருந்தோம். ரெட்டுக்கு பக்கத்தில் பாருங்களேன் பிளாக் வந்திருக்கும். ரெட் இருக்குது, பக்கத்தில் பிளாக். அப்போ எங்கெங்கெல்லாம் ரெட் அடிச்சிருக்கோம் அங்கே பக்கத்தில் ட்ரை பண்ணால் போதும் உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி அப்படி தான். இங்கே பாருங்கள், இங்கேயும் ரெட்டு, இங்கேயும் ரெட்டு, இங்கே ரெட்டு. இது இப்படி நேரத்துக்கு வந்துச்சு. அவ்வளோதான். ஸோ நாளைக்கு இங்கே போகலாம், வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சார்ட் இருக்கணும். சார்ட் வேணுங்கிறவங்க அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி சார்ட் வாங்குறவங்க நீங்கள் அப்டேட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பே பண்ணி நீங்கள் அமௌண்ட்டுக்கிட்ட 200, 300 பே பண்ணி நீங்கள் சார்ட்டை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஏதோ ஒரு டோட்டல் டார்கெட் பண்ணி ஆனிங்கன்னா மந்த்லி நமக்கு லக் இருந்தால் இல்லை மினிமம் ஒரு நம்பர் போயிடும். ஒரு நம்பர் மினிமம் வந்துடும் நமக்கு. அந்த மந்தில் அந்த இடத்துல அதிக கேம் வந்துச்சுன்னா நமக்கு லக்கு தான். இப்படி சொல்கிறேன்னா இந்த மந்த் நீங்கள் இப்போ பாருங்கள் 13 நீங்கள் டார்கெட் பண்ணியிருந்தால் 13 இந்த மந்த் பாருங்கள் 1 2 3 4 5 6 டைம் அடிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா செக் பண்ணி பாருங்கள், குரூப்பில் போய் செக் பண்ணிங்கன்னா 3வது குரூப்பில் 13 மட்டுமே 1 2 3 4 5 6 டைம் 13 அடிச்சிருக்குது. ஸோ பார்த்தீங்களா? அப்போது அடுத்த மந்த்து நான் 12க்கு போகலாம், இல்லை 14க்கு போகலாம், வாட் எவர் இது வேணால் போகலாம். அப்போ நீங்கள் வரிசையாக அப்படி ஏதோ ஒரு டாட்டில் இந்த மந்த்து நீங்கள் 12 சூஸ் பண்ணி 12ல் போடணும். இந்த மந்த் வரலையா நமக்கு, அடுத்த மந்த் வரும். அவ்வளோதான். இப்படி ஒரு 3 மந்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம பிடிச்சிக்கலாங்க. இருக்கிற நம்பரை நமக்கு நம்பர் ஈஸியாக மாட்டிக்கும். மறுபடியும் அடித்த நம்பரே திருப்பி அடிக்கும். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தெரியணும்னா உங்கள்கிட்ட சார்ட் இருக்கணும். தென் இந்த சார்ட்டு நீங்கள் இன்னும் பிரித்து வேறு லெவல் வேறு மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ஆல்போர்டு ஏபிசி எடுக்கலாம் சார்ட்டை வச்சு. இன்றைக்கி வந்து ரிசல்ட்டுக்கு மேலே கீழே இருக்கிற நம்பர் ட்ரை பண்ணி அது ஆல்போர்டு ஏபிசி வருது. நெக்ஸ்ட்டு குரூப் ஃபாலோ பண்ணலாம். குரூப் என்ன 0 to 27 வரைக்கும் இருக்குது டோட்டல். அதை நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். ஒவ்வொன்றா சிங்கிளாக. எக்ஸாம்பிள் இப்போ வந்து 0 குரூப்னு எடுத்துட்டிங்கன்னா 0 10 20 3 டோட்டல் வரும். அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் பாருங்கள் 10 வந்துருக்கு. நெக்ஸ்ட் என்ன போகும்? 20 போகும், இல்லை 10 திரும்பி போகும். 1வது குரூப்பில் 1 11. இப்படி நீங்கள் ஏதோ ஒரு குரூப் சூஸ் பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் இந்த மந்த்து 3 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எத்தனை நம்பர் வந்துருக்குன்னு பாருங்கள், 13ல் மட்டுமே. நெக்ஸ்ட்டு 4 பாருங்கள், ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு, இன்னும் வராமையே இருந்துகிட்ருக்குது. எது அதிகமாக போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 போயிட்டுருக்குது,
5 இங்கே ஸ்டாப் ஆகி நிற்கிது, 7 அங்கே நிற்கிது, 9 ரொம்ப தள்ளி நிற்கிது. மந்த்லி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டோட்டலில் அதிகமாக நம்பரை கொடுத்துருந்துட்டுங்க பாருங்க. 1வது குரூப்பில் லாங் இதுதான் அதிகமாக போயிட்டுருக்குது. இது ஒவ்வொரு மந்த்தும் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா வந்து வீடியோ ரெகுலராக பார்க்கணும்னு தெரியும். ஒவ்வொரு மந்த்தும் அந்த குரூப்பில் பாருங்களேன் ஏதோ ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு குறைச்சிட்டு போயிட்டுருக்கு. இது போயிட்டுருக்குது. போன மந்த்து எது போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன மந்த் ரெட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ரெட்டு இங்கே இருக்குது. அதுக்கு ஒன்று வந்து இந்த மந்த்து க்ரீனில் பாருங்கள் எங்கெங்கே போயிட்டுருக்குன்னா, க்ரீனில் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மந்த் போயிட்டு இங்கே பாருங்கள். இந்த மந்தில் 18 2 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 8 போகலாம். நெக்ஸ்ட்டு 9வது குரூப்பில் 2 9, நெக்ஸ்ட்டு ஒரு 19 பேருக்கு இன்னொரு 19 போகலாம். அப்போ அப்படிலாம் போகணுன்னா அது என்ன நம்பர்னு தெரியும் உங்கள்கிட்ட சார்ட் இருக்கும். இல்லை இந்த சென் டோட்டல் ஃபாலோ பண்ணுங்கள். 0 to 10 ஃபாலோ பண்ணிங்கன்னா மந்த்லி ஒரு நமக்கு 5 6 நம்பர் கிடச்சிரும். சம்டைம்ஸ் 10 கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாம் பக்கத்தில் கிடைக்கும். இல்லை 11 to 20 ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 10 நம்பர் கிட்ட கிடைக்கும். அதுக்கடுத்து 22 21 27 இதில் ஒரு 2 3 நம்பர் தான் கிடைக்கும். அப்போ கம்மியாக இருக்கிறது இதில் டார்கெட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற நம்பர். நெக்ஸ்ட்டு நமக்கு எங்கெங்கே போயிருக்குன்னு பாருங்களேன். 1வது குரூப் பாருங்கள் 3 11. நெக்ஸ்ட்டு 21 போகலாம். 21 போக அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் இங்கே ஒரே நம்பர் சிங்கிள் ஷாட்டில் இங்கே ஒன்று இருக்குது. அது என்ன நம்பர்னு தெரியும்னா எங்கள்கிட்ட சார்ட் இருக்கும். சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி சார்ட்டை வாங்கிக்கோங்க. சார்ட்டை பே பண்ணி தான் ஆகணும். சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. 1000 விரும்புகிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சார்ட்டை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் டவுட் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு அந்த வீடியோவை நான் அனுப்புவேன். பழைய வீடியோலாம் அதை பாருங்கள். இல்லை உங்களுக்கு நான் அப்படியே புரியலன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் என்னென்ன டவுட் நீங்கள் கேட்டுங்க சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.